அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் 1ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விரோதமாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டி நல்ல ஒரு காரியங்கள் செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஆதரவு பெற்று உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீங்க. இல்லத்திலும் வெளியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அந்நிய பெண் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால் விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக நீங்கள் மறைந்து போகக்கூடியதாகும். பதிவு உயர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் பிறர் தெய்வ நாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பங்கள் அமையலாம். கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு நீங்கள் செய்வீங்க. உறவினர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். சனி பகவான் ராசியில் இருப்பதால் வாகனங்களில் செல்லும்போது பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ராகு 2ஆம் இடத்துல இருப்பதால் பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும். வீண் அலைச்சலால் உங்களுக்கு கவலை உண்டாகலாம். கேது 8ஆம் இடத்துல இருப்பதால் எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வலம் வருவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்குது. பணம் பல வழிகளில் செலவாகக்கூடியதாக இருக்குது. காரிய தாமதங்கள் ஏற்படும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. வீண் மன கவலைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலும் வேலைப்படவும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பதும் நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அரசியல் துறையில் அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பேச்சு மற்றவர்களில் மயக்குவது போல இருக்கலாம். சாமர்த்தியமாக உங்களுடைய காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் கல்வி பற்றிய கவலைகளை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மனைவி வழியில் உங்களுடைய உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அதையெல்லாம் முறித்தெடுத்து நீங்கள் வெற்றி பாதையில் பயணிப்பீங்க. தாய் வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பல திசைகளில் இருந்து லாபம் பெருகக்கூடியதாகும். இதனால் உங்களுடைய பலன்கள் அளிக்கக்கூடிய இனிய பயணங்கள் பலவற்றை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய திறமைக்கேற்ப சக்தி மிக்க அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களால் பாராட்டப்படக்கூடியதாகவும் இருக்குது. ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம். மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்புமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. அவ்வப்போது உங்களுடைய
வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அரசு ஊழியர்களின் கட்டளைகள் கெடுபிடியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பாக தட்டி கொடுத்து வேலையை வாங்கினால் தங்களது கீழ் பணிபுரிபவர்களுடைய வேலை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதன் காரணமாக உற்பத்தி பெருகி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டியது நல்லது. நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை விவகாரத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இழப்ப தவிர்க்கலாம். சுற்றுலா பயணங்களால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டிய நீங்கள் சிறிது போராட வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். தேவையில்லாத பண விரயம் ஆகலாம். காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடியதாகும். தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருங்காலத்திற்கு தேவையான முதலீடுகள் அதற்குண்டான நபர்களின் ஆலோசனைகளை நீங்கள் செய்து முதலீடுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை பழிச்சிடும். இதன் காரணமாக அதிகாரிகளின் பாராட்டுதல்களை நீங்கள் பெறுவீங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது தங்களுடைய பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் உபாதைகள் காரணமாக உங்களுடைய தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து எடுக்கும் முயற்சிகள் எப்படிப்பட்டாவது உங்களுக்கு வெற்றியை அடையக்கூடியதாகும். சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சுலபமான வினாத்தாள் கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் நல்லது. குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத ஒரு நிலை காணப்படலாம். பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது. வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையே காணப்பட்டிருக்கு. சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அனுகூலமாக முடியக்கூடியதாகவும் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைப்பதற்காக வாய்ப்புகள் உள்ளது. சக பணியாளர்கள் உங்களுக்கு மரியாதையை நடத்தி கொள்ளக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் உங்களுடைய விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மளிகை கடை, விவசாய விளைபொருள் விற்பனை தொழில், அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு அதிக ஒரு நல்ல லாபம் ஏற்படக்கூடியதாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரண நகை ஆகியவை வியாபாரிகளுக்கு வர்த்தகம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு துறை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வுக்கான ஒரு தேர்வுகளை எழுத தயாராக வேண்டியதும் நல்லது. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் விலையை சற்று அனுசரித்து கொடுத்தால் இந்த காலகட்டம் ஒரு நல்ல லாபகரமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காத உறவினர்களுடன் பேச்சுகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு விலகும். அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு மஞ்சள் கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது, வீட்டிற்கு தேவையாக இருக்கக்கூடிய உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாசனை மிக்க ஊதுபத்தி வாங்கி தருவதன் மூலமாகவும் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.